கார் வாங்குறப்பவே நம்மக்கிட்ட ரோட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் டோல்னு ஒன்று பே பண்ணணும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே டோலில் லைனில் நின்று கார்டு இல்லைனா கேஷ் கொடுத்து ஒரு ட்ரிப் ஒன்று வாங்கிட்டு வெளியே போயிருப்போம். இது ரொம்ப ஒரு பழைய சிஸ்டம். இந்த சிஸ்டம்னால ஒரு காரோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் 12 to 15 மினிட்ஸாக இருந்திருக்கு. சரி, நம்ம இதுக்கு ஹைவே யூஸ் பண்ணுறோம் வேகமாக போகிறதுக்காக தான். ஆனால் ஒரு டோல்லையும் ஆவரேஜாக 12 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறது வேகம் கிடையாது. இதை சால்வ் பண்ண எடுத்துகிட்டு வந்த சிஸ்டம் தான் ஃபாஸ்டாக். ஃபாஸ்டாகோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். ரெஸ்டாரண்ட், மால், ஹோட்டல்லலாம் ஒரு சிலர் டேப் பண்ணி பே பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கார்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி டேப் பண்ணுறப்போ டோர் அன்லாக் ஆகி எங்களால் உள்ளே போக முடியும். இப்போ தரங்க, நல்ல வேட்டை. இந்த கார்டு ஒர்க் ஆகிறதுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று இந்த கார்டு, இன்னொன்று இந்த ரீடர். இப்போ இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டை பிரித்து பார்த்துடலாம். இந்த கார்டை பிரிச்சிட்டோம். இந்த கார்டுக்குள்ள ஒரு காயிலும் ஒரு சிப்பும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரீடரை பிரிக்கலாம். சோலி முடிச்சு. மெல்ல மெல்ல. இந்த ரீடரை நம்ம பிரிச்சிட்டோம். இந்த ரீடர் உள்ளேயும் ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலுக்கு பவர் சப்ளை கொடுக்கவும் டேட்டாவை ரீட் பண்ணவும் தான் இந்த சர்க்கியூட் இருக்குது. ஆனால் நம்ம பிரித்த இந்த கார்டில் எந்த ஒரு பேட்டரியுமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த கார்டு ஒர்க் ஆகுது? நம்ம பிரித்த இந்த ரீடரை RF ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த RF ரீடர் நார்மலாகவே அதோட காயில் மூலமாக ஒரு ரேடியோ வேவை எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட கார்டை இந்த ரீடர் கிட்ட கொண்டு வரும்போது இந்த ரீடர்லேருந்து எமிட் ஆன வேவ்னால இந்த கார்டில் இருக்க காயில் மூலமாக ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆன எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக இந்த காயிலில் பவர் ஜென்ரேட் ஆகும். இந்த பவர் அந்த கார்டில் இருக்கிற சின்ன சிப்பை ஆக்டிவேட் பண்ண போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சிப் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை கார்டோட காயில் மூலமாக சிக்னலாக மாற்றி ரேடியோ வேவ்ஸாக வெளியே விடும். இந்த ரேடியோ வேவ்ஸை ரிசீவ் பண்ணுற ரீடர் அந்த டேட்டாவை டேட்டா பேஸ்க்கு அனுப்பும். அங்கே நம்ம கார்டோட டேட்டா மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த கார்டை இந்த ரீடர்கிட்ட க்ளோஸாக வைக்கும்போது மட்டும்தான் இந்த கார்டு ஒர்க் ஆகும். அது ஏன்னா இந்த கார்டில் இருந்து ரொம்ப கம்மியாக பவர் இருக்க சிக்னல் தான் ரீடருக்கு போகும். ஆனால் டோலில் இருக்க ஃபாஸ்டாக் ரீடரில் நம்ம கார்டை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கார்டை நம்ம காரோட கண்ணாடியில் தான் ஒட்டி வச்சுருப்போம். அப்போ இது வேற டெக்னாலஜியா? இல்லை. இந்த லோ ஃப்ரீக்வன்சி RFIDயில் ரொம்ப கம்மியான பவர் இருக்க சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால தான் இந்த கார்டை நம்ம ரொம்ப க்ளோஸாக வைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது 10 சென்டிமீட்டருக்குள்ளே வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லோ ஃப்ரீக்வன்சி RFIDயை தான் டோர் ஆக்சிஸ் அப்புறம் கிரெடிட் கார்டிலலாம் யூஸ் பண்ணுவோம். செகண்ட், ஹை ஃப்ரீக்வன்சி RFID. இது 10 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி RFIDயை நீங்கள் துணி கடைங்க அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்துருப்பீங்க. தேர்ட், அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி RFID. இதை தான் நம்ம ஃபாஸ்டாக்ல யூஸ் பண்ணுறோம். இந்த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி RFIDயோட ரேஞ்ச் 12 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் இந்த ரீடருக்கு ரொம்ப அதிகமான பவரை கொடுத்துருப்பாங்க. இதனால் இந்த ரீடரில் பவர்ஃபுல்லான ரேடியோ வேவ்ஸ் எமிட் ஆகும். இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு இந்த ரீடர் கிட்ட வரும்போது இந்த ரீடர்லேருந்து எமிட் ஆகிற சிக்னல் மூலமாக நம்மளோட ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் ஆகி திரும்ப ஒரு சிக்னலை வெளியே விடும். இந்த சிக்னலோட பவர் மினிமலாக இருந்தாலும் இதை இந்த ரீடர்னால ரீட் பண்ண முடியும். அதுவும் 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து. அடுத்து நம்ம கிரெடிட் கார்டு மாதிரியே டேட்டா பேஸில் ப்ராசஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டோல் பே பண்ணிடும். இப்படி தான் நம்ம ஃபாஸ்டாக் ஒர்க் ஆகுது. என்னதான் 2014லேருந்து இந்த ஃபாஸ்டாக் சிஸ்டம் இருந்தாலும் 2021 தான் இதை கம்பல்சரி ஆக்குனாங்க. அப்போலேருந்து நம்மளும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 47 செகண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. ப்ராப்ளம் ஓவர் தானே? இல்லை. இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னா GNSS டோல் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் ஜியோ ஃபென்சிங் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம கார் எடுத்துகிட்டு ஹைவேல என்ட்ரி ஆகும்போது ஒரு கேமரா நம்ம காரோட நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகும்போதும் ஒரு கேமரா நம்ம காரோட நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுக்கும். இப்போ நம்ம 2 பிளேஸில் எடுத்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்றத கால்குலேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக அமௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், கேமரா இல்லாத இடத்துலையோ இல்லை கேமரா ஒர்க் ஆகாத இடத்துலையோ என்ட்ரி இல்லை எக்ஸிட் ஆனால் எப்படி நம்ம அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணுவாங்க? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி அதுக்காக தான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. இதை வச்சு நம்ம ஹைவேல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுன்றத கண்டுபிடிச்சி நம்ம அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம கிட்டேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதோட டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கஷ்டம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எதுக்காக நம்ம டோல் பே பண்ணணும்னு. ஆமாண்டா டால்டா. ஏன்னா நம்ம கட்டுற ரோட் டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஹைவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஓ அப்படியா விஷயம். அதனால தான் அவங்க டோல் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட சார்ஜஸை வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் பற்றியும் அதோட ஒர்க்கிங் பற்றியும் தெரிஞ்சுக்க சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.